படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து காசை வந்துட்டு வாங்கிட்டு விற்காதீங்க ஓட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை தான் ரொம்பவே அழகாக நரேட் பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்கிறவங்களும் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரூவாக என்ன நடக்குதோ அதை வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே அவங்க உங்களுக்கு கொடுத்த ரோலை அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் எதுவுமே வந்து மைனஸாக என்னால் சொல்ல முடியல. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது நல்ல படம், நல்லா தெளிவாக எடுத்திருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல படம். இந்த படத்தை பார்த்துட்டு 19ஆம் தேதிக்கு உள்ள தயவு செய்து எல்லா மக்களும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எலெக்ஷன் ஓட்டு போடலாம். பழசு காசு கொடுத்து காசை நம்ம விற்கிற ஓட்டுக்கு வந்து நம்ம காசை கொடுத்து வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்லாத படம், நல்ல படம், அசிங்கம் இல்லாத படம், குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம். ஒரு தவறு செய்தால் அது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த ஒரு தவறு யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மக்களாகிய நம்ம தான். அதை தான் இந்த படம் சொல்லுது. ஏன்னா பாமர மக்கள் நம்ம வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். அப்படி காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடும்போது அரசியல்வாதிகள் அதில் குளிர் காய்கிறாங்க இல்லையா? அரசியல்வாதிங்க அதில் குளிர் காய்கிறாங்க. இதில் இன்னொரு தர படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அறிவை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேமெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த பாமர மக்கள் தான். அதனால் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி போடுறதுனால தலையெழுத்து மாறி போகுது அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக வலியுறுத்துதுன்றது என்னோட கருத்து. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அதான் நான் சொன்ன விஷயம், அதாவது இப்போ ஒரு படம் நல்லா ஓடணுன்னா என்டர்டெயின் பண்ணணும். அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பித்து முடியறதே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைமில், இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த படம் நல்லா ஸ்க்ரீனிங் பண்ண நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் தான் ஓட்டுக்கு விலகி போகாதீங்கன்ற சொல்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அந்த விஷயம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணுங்க. அவங்க போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் கூட ஓகே தான். என்னென்னா கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி தான் கொஞ்சம் என்ன கேமராவில் பண்ணாங்கன்னு தெரில. அது மட்டும் இவங்க நல்லா பண்ணி தான் இது ஒரு சூப்பர் ஃபில்மாக இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி ஓகே. அதாவது ஃபோட்டோகிராஃபி ஓகே தான். என்ன கேமரா யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை எல்லாமே டே ஃபார் நைட் யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது. மற்றபடி திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஓகே. இந்த அரசியல் சூழ்நிலைக்கு இந்த படம் நல்லா பக்கா இருக்குது. நல்லா பாரு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்னன்னாக்கா காசு கொடுத்து ஓட்டு போட வேண்டாம், நம்ம ஓட்டை வந்து நம்ம காசுக்காக விற்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நல்லா பண்ணுறாப்புல. எல்லாம் சார் பண்ணுறோம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். தேட்டரில் போய் பாருங்கள். என்ன சொல்ல வராங்க சார்? இன்றைக்கி காலகட்டத்தில் விலை கொடுத்து வாங்கக்கூடாது. நியாயமான ஓட்டு, நம்மளோட ஓட்டு நம்ம தான் போடணும், விலை கொடுக்கக்கூடாது. படம் நல்லா இருக்குது. எலெக்ஷன் டயத்தில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக நல்லா பாருங்கள். தியேட்டர் வந்து பாருங்கள். ஃபேமிலியை பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இந்த டயத்தில், இந்த எலெக்ஷன் டயத்தில் படம் பாருங்களேன். ஏன்னா ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்றது தான் விஷயம். அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா டேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். வணக்கங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி அது மாதிரி எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்குது படம். நல்ல தயாரிப்பாளர் அதை கொடுத்தது அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. இயக்குனரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார் மாதிரியே இருக்கார் ஹீரோ. அதனால் வந்து அவர் பார்த்திபன் சார் மாதிரி அவர் மேலே வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம் தான் இது. எங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல காமெடியாக இருக்குது. ட்ரெண்ட் இருக்குது. ஓட்டு போட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை இயக்குனர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது. கவிதைகள்லாம் நிறையா பாரதிராஜா சார் மாதிரி கவிதைகள்லாம் இருக்குது. வைரமுத்து சார் மாதிரி கவிதைகள்லாம் இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே இதில் இருக்குது. வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று ஓட்டு பற்றி, அரசியலை பற்றி பேசினதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நானுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ நானும் நிறைய மூவிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு வில்லி கேரக்டர் ரோல் கூட பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆனால் அந்த விதத்தில் வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கதை கரு, சுவாரஸ்யமான படம். எங்கேயுமே ஒரு சின்ன போர் கூட கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே நியூ ஃபேஸு, பட் எதுவுமே நியூ ஃபேஸ் மாரியே தெரில. எல்லாருமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்தமாரி சின்ன பட்ஜெட் படம்லாம் கண்டிப்பாக நல்லா வரணும். ஸோ மக்கள் சப்போர்ட் கொடுத்தா அந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக வரும். தேங்க்யூ. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டென்ட்டு எலெக்ஷன் பற்றின விஷயம் தான். இப்போ எலெக்ஷன் டைம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் அது இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
எல்லோரும் ஒரு டைம் பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற கண்டென்ட் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சாங் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு சாங் வந்து படம் ஃபுல்லாக வருது, அதுவும் நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஜனநாயக தேர்தலில் பணநாயகம் இருக்கக்கூடாது என்பது தான் இந்த கருத்து, இந்த படத்தோட கருத்து. ஓகேங்களா? ஓகே, நன்றி சார்.